ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். உட்கார்ந்து கொள்வோம். பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தது பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மட்டுமாக கடந்த வாரங்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கிருபையாக பாதுகாத்து நடத்தினார். அந்த கிருபையை நினைத்த இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நாமத்தை சொல்லி நம்ம பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தினது பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் நண்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன், ஆருயிர் நண்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிரேஷ்டத்தை நிறுத்தினார் அவர் சுதனாய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிரேஷ்டத்தை நிறுத்தினார் அவர் சுதனாய். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல
நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவா ஸ்தோத்திரம், 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 இயேசுவா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் மாறாத வந்து பாடலை பாடி கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை இந்த காலை நேரத்தில் நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். அல்லேலூயா. அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் அழகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை அழகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திருப்பேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் காலத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே, பெற்ற தாயும் என் தந்தை
தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானும் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானும் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனே பூமியில் அறிந்தேன் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனே பூமியில் அறிந்தேன் உயிர் தந்த. ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. இயேசுவின் மாண்பீரே அதினாலும் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் பேரில்லை, இன ஏதும் பேரில்லை. இயேசுவின் மாண்பீரே அதினாலும் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் பேரில்லை, இன ஏதும் பேரில்லை, இதற்கின ஏதும் பேரில்லை, இன ஏதும் பேரில்லை. தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூக தயவாய் எழும்பி நின்று ஆமென் இரு கரங்களை உயர்த்தி, இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவருடைய நாமத்தை ஆமென் நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லி உயர்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான நம்முடைய தேவனை இந்த காலை வேளையில் அவர் நாமத்தை சொல்லி துதிப்போம். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென் அல்லேலூயா. ஆமென். கிருபையினாலே நம்மை ரட்சித்த தேவன். ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவர் நாமத்தை சொல்லி துதிப்போம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையில் பலியானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய நாவுகள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஆமென் அல்லேலூயா. நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த அந்த நாமம். ஆமென் அல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட நாமத்தை இந்த காலை வேளையில சொல்லி துதிப்போம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதி நம்ம மேல வைத்த இரக்கங்களுக்காக ஆமென் தயவிற்காக ஆமென் இந்த கால நேரத்தில் அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆமென் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆமென். பயங்கரமான குழியில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தவரே. ஆமென். கண்மலையின் மேல் எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தினவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா.
கரத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றோமையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றோமையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர்.
தாவினவரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம மேல வைத்த கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களோடு இம்மட்டுமாய் இடைப்பட்டிருக்கிற தயவிற்காக ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று பிரசங்கிக்கவும், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆலயத்திலே உட்கார்ந்து கேட்கவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். 21:5. கண்களை மூடி இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத பகுதியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எங்களுக்கு அநேக சத்தியங்களை கற்றுத்தருவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வசனத்தின்படி இந்த நாளிலே இந்த வேத பகுதியிலிருந்து அநேக சத்தியங்களை நாங்கள் தியானித்து விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் பேசும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வாசித்த வசனத்தின்படி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாட்களிலே கர்த்தர் பூமி அனைத்தையும், பூமியில் உள்ள சகல தீங்குகளை மாற்றி ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினால் நன்றாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியிலே இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால் நம்ம ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய பூமியை சிருஷ்டித்தால், அதை புதிதாக்கினால், பூமியை புதிதாக்கினால் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மாத்திரமல்ல, முழு உலகமும் இந்த வசனத்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை விசுவாசித்தால் தேவன் ஒரு புதிய பூமியை உருவாக்க, புதிதாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் புதிதாக்கப்பட வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கேட்டவுடன் நம்முடைய மனதில் தோன்றுபவை எல்லாமே இந்த உலக காரியத்தான் தோன்றும், பூமிக்குரிய காரியம்தான் தோன்றும். ஏனென்றால் கடந்த 5 மாதங்களாக தொழில் காரியங்கள், வியாபாரம், வேலை காரியங்கள் எல்லாம் முடங்கி கிடக்குது. குடும்பங்களில் நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், சகலவற்றையும் புதிதாக்கப் போகிறேன் என்று தேவன் சொன்னால் நம்ம எல்லாருக்குமே சிந்தனையில் தோன்றுவது பூமிக்குரிய காரியம்தான். ஒரு வேலையினுடைய வேலை காரியம் அல்லது தொழில் காரியம், என் குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற காரியம், இது எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்கப் போகிறார் என்று சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே தேவன் புதிதாக்க விரும்புகிற காரியம் என்ன? ஏனென்றால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமி ஒரு அழிவை தேடி போய்கொண்டிருக்கிறது. இனி இந்த உலகத்தில், இனி நம்ம வாழ்கிற இந்த பூமி ரொம்ப எல்லாம் நேர்த்தியாய் மாற்றப்படும். நல்ல பழைய நிலையை விட இன்னும் நல்ல பூமி மாறிடும் அப்படிங்கிறத தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எதிர்பார்க்கக்கூடாது. உலகத்தார் அதை வேணால் அவங்க எதிர்பார்க்கலாம், அதை குறித்து சில காரியங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும், பூமி, உலகம் அழிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் எதை புதிதாக்க விரும்புகிறார்? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு
என்னிடத்திலே கூடி வாருங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய பலனை புதிதாக்கி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இனி உலக காரியமாகவே மூழ்கி கொண்டு இருக்கிற அந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் விட்டு ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நம்முடைய பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்கே நான் பார்க்கிறோம், தொடர்ந்து கீழே வரைக்கும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், எப்படின்னா நம்ம கேள்விப்படுற காரியங்கள், அழிவுக்கு ஏதுவான காரியங்கள், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நீங்கள் எவ்வளவாய் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு முன்னால் அழிவு, தீங்கு, விபத்து எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணுமா? அதை பற்றிய ஒரு ஜாக்கிரதை, ஒரு எச்சரிக்கை நமக்குள்ளே வரணும். அதில் விசேஷமாக பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, உங்களுடைய பரிசுத்த நடக்கை நீங்கள் எவ்வளவாய் பரிசுத்தமாக வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் எவ்வளவா பரிசுத்தமாக வேண்டும் என்பதில் ஜாக்கிரதையாயிருங்க. ஏன்னா உலகம் அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. இனி வருகிற நாட்களில் பூமிக்குரிய காரியங்களிலே நாம் மூழ்கி கிடக்கிற அந்த அனுபவங்களெல்லாம் கொஞ்சம் விட்டு ஆண்டவரை தேடுற காரியம், பரிசுத்தமாகிற காரியம், ஆவிக்குரிய பலனை புதிதாக்கி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக கூடி வருகிற காரியம், இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, லோத்துவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் காலத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27, 39 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்தது? லோத்துவின் காலத்தில் என்ன நடந்தது? நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? அங்கே வாசிக்கிறோம், லோத்துவின் காலத்திலே ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள். கொண்டார்கள் என்றால் வாங்கினார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அவ்வளோ பேரையும் வாரிக்கொண்டு போகும் வரையிலும் ஜனங்கள் தேவனை பற்றிய உணர்வில்லாமல் இருந்தார்கள். தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். லோத்துவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்கினி வர்ஷிக்கப்பட்டு ஜனங்களை அழிக்கும் வரையிலும் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறலை, பாவத்தை விடலை. சோதோம் கொமோரா ஜனங்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அவங்களுக்கு ஈடாக பாவம் செய்கிறவங்க ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு ஹெவியாக சோதோம் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அக்கினி வந்து அவங்கள அழிக்கிற வரைக்கும் பாவத்தையும் விடலை, பரிசுத்த தேவனையும் தேடலை. அவங்க நாட்கள் நடந்தது போல இப்போவும் நடக்கும் அப்படின்னு தான் இயேசு சொன்னார். லோத்து காலத்தில் என்ன நடந்ததோ அதே தான் இப்பவும் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தோ அதுதான் இப்பவும் நடக்கும். உண்மையிலே இயேசு சொன்ன வார்த்தை அது 100க்கு 100 உண்மையானது. அன்னைக்கு ஜனங்கள் எப்படி ஆண்டவரை தேடாமல், அந்த பரிசுத்தமான காரியங்களை தேடாமல், கர்த்தருக்குரிய காரியங்களை தேடாமல் இருந்தாங்களோ அதே போல தான் இன்றைக்கும் பாருங்கள், அழிவு உலகம் ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, கொள்ளையினும் ஒரு பக்கம் பரவிக்கிட்டு இருக்கு. 2வது ஆராதனைக்கு தென்காசி ஜிஹெச்சில் வேலை பார்க்குற சகோதரி உமா வந்தாங்க. அவங்க பேசுனாங்க,
கஷ்டமா அதிகமாக தான் ஆகியிருக்கு, குறையெல்லாம் இல்லை. மரணம் அதிகமாக இருக்குது, வெளியில் சொல்ல மாட்டேங்காங்க, செய்தியிலலாம் ரொம்ப வரலை, இப்போ அதிகமாக இருக்குது பாஸ்டம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நர்ஸு, அவங்களுக்கு தான் தெரியும் வைரஸ் எந்த அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்குது, மரணம் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கெல்லாம் தெரியாது, நமக்கு சொல்லப்படுறது தான் நமக்கு தெரியும். அவங்க கண்களால் பார்க்குறாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? தேவனை தேடுதா? பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறோமா? இந்த உலகம் அழிஞ்சிட்டு போகுது. நம்ம இந்த உலகத்தாரோடு அழியாமல், பாவத்தில் அழியாமல் பரலோகத்தை நோக்கி போவோம். உலகம் அழிவை நோக்கி போகுது, ஆனால் நாமெல்லாம் பரலோகத்தை நோக்கி போகணும். நம்ம சிந்தனைகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? நம்முடைய பிரயாசங்கள்லாம் எதில் இருக்குது? உலக காரியத்தில் இருக்கா? அல்லது இந்த காரியத்துக்கு அப்புறம், இந்த வைரஸுக்கு அப்புறம், இந்த கொள்ளை நோய்க்கு அப்புறம், சாச்சா இனிமேல் நான் ஆண்டவரை ஒழுங்காக தேடணும், கரெக்டாக அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்கணும், நான் சரியாக தேடணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், அதுபடி நடக்கணும், சத்தியத்தை நிறைய கேட்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஆலய கூடையை மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக போகணும். அப்படிலாம் நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? அல்லாட்டினா எங்கேயோ சாகுறாங்க, யாரோ சாகுறாங்க, நமக்கு என்ன? நோவா காலத்தில் என்ன நடந்தது? லோத்து காலத்தில் என்ன நடந்தது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், கட்டினார்கள், பெண் கொடுத்தார்கள், எடுத்தார்கள். இதான். அதுக்காக இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக இதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் செய்யுங்க. ஆனாலும் இதை விட உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே உங்களுடைய பலன் புதிதாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து கொஞ்சம் யோசிங்க, ஆண்டவரை குறித்து கொஞ்சம் யோசிங்க. இனிமேலாவது நான் ஒழுங்காக ஆண்டவரை தேடணும், ஒழுங்காக ஆலயத்துக்கு போகணும், நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. உலக காரியத்துக்காக நீங்கள் தீவிரமாக செயல்பட்டதெல்லாம் போதும். ஏசு சொல்லிட்டாராங்க, அன்னைக்கு நடந்தது போல தான் இன்னைக்கு நடக்கும். கொஞ்சம் யோசிங்க. ஏன் தெரியுமா? எதுக்கு ஏசு இப்படி சொன்னார்? நம்ம கொஞ்சம் எச்சரிக்கப்படணும், எச்சரிக்கை ஆகணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அது உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறதா, பூமிக்குரியதாக இருக்கிறதா, அல்லது ஆண்டவரை தேடுற காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறீங்களா? இந்த கொரோனா வைரஸ்லாம் உங்களை ஆவிக்குரிய, அந்த கொள்ளை நோய் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு உங்களை அது உணர்த்தியிருக்கணும். நீங்கள் அதை ஒப்பு கொடுத்துருக்கணும். உணர்த்தப்பட்டால் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கணும். இனி வர்ற நாட்களில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், கர்த்தரை ஒழுங்காக தேடுவேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதிதாக்குவார். அதே நிலைமையில தான் நீங்கள் வாழுவீங்கன்னா நாங்கள் அதுக்கு உத்தரவாதம் அல்ல. எங்களுடைய கடமை வேதத்தில் உள்ளதை சொல்ல வேண்டியது, அதை அனுசரித்து நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இனி வர்ற நாட்களில் ஆண்டவரை சரியாக தேடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலாட்டினா இனிமேல் பூமியில் நடக்கிற உபத்திரங்களுக்கு தப்பிக்கவே முடியாது. வசனம் நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க. இனி நடக்க போகிற உபத்திரங்களுக்கு நீங்கள் தப்பிக்கப்பட்டு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபிப்பதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். பேதுரு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்சிட்டாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, எனவே ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த 5 மாதம் நல்லா ஜெபம் பண்ணிங்களா? நான் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கட்ட வேண்டிய பலிபீடங்கள் 7 விதமான பலிபீடங்கள். இந்த 5 மாதத்துக்குள்ள ஆலயத்துக்கு வர முடியாத மாதத்தில் உங்கள் வீடுகளில் இருந்து ஜெபமாய பலிபீடம் கட்டிட்டீங்களா? இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் கட்டப்படலை. ஏன்னு கேட்டால் லாக்டவுன் நாட்களுக்கு முன்பாக வேலை 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 ஓவர் பிஸி, ஜெபிக்கவே நேரம் இல்லை. யாருக்கு நேரம் ஜெபிக்க? இருக்கிற வேலை செய்ய நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருந்தீங்கல்ல. 5 மாதமாக கர்த்தர் உங்களுக்கு பலவந்தமாய் கொடுக்கப்பட்ட லாக்டவுன் தான் அது. உங்களுக்கு ஆண்டவர் பலவந்தமாக உங்களை உட்கார வச்சார், எல்லாத்தையும் அடைச்சார். உட்காரு வீட்டில், வேலைக்கு ஓடிக்கிட்டே இருந்ததில்ல, ஜெபம் பண்ணாமல், பைபிள் வாசிக்காமல்.
உட்கார். 5 மாசமா ஆண்டவர் கொடுத்த பலவந்தமான அடைப்பு. அந்த 5 மாசத்துல நீங்க வீடுகளில் கட்டுனீங்களா? பலிபீடத்தை, ஜெபமாய பலிபீடம் கட்டுனீங்களா? அப்பவும் நம்மளாம் எப்போதான் என்ன புலம்பிட்டு இருந்தோம்? எப்படா திறப்பாங்க, எப்படா வேலைக்கு போக வைப்பாங்க, அரசியல்வாதிகளை திட்டணும், அரசாங்கத்தை திட்டணும், அப்படித்தானே இருந்தோம். அந்த அடைக்கப்பட்ட நிலையை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் மாற்றினீங்களா? 5 மாதங்கள் ஆலயம் தான் திறக்கப்படலை. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் எனக்கு எப்படின்னா, ரொம்ப அப்படி விசிட்டிங் போகிறது, அப்படி இந்த ஆலயத்தில் எப்படி உங்களோட கடந்து அப்படி உங்களுக்காகவே அப்படி இருக்கிறத விட நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா, தனிமையில் தேவனோட உறவாடிக்கிட்டே இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வேத வசனத்தை ரொம்ப நேரம் வாசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த 5 மாதம் லாக்டவுன்னா சந்தோஷப்பட்டு முதல்ல நான் தான் வீட்டில் உட்காந்து நல்லா பைபிள் வாசிக்க, நல்லா செபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தரோடு நல்லா உறவாட கர்த்தர் கிருபை தந்தார். அந்த 5 மாதத்தில் எனக்குள்ளே நான் வளர்த்து கொண்ட காரியம், நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்படணும். பரலோக காரியத்தை குறித்த கர்த்தர் எனக்கு நிறைய வாஞ்சியை கொடுத்தார். இந்த பூமியில் எதையும் விட்டுட்டு கர்த்தர் எப்போ கூப்பிட்டாலும் ஓகே, சந்தோஷமாக எப்படா வருவேன். இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வர தகுதி தானே, நீங்கள் விரும்புகிற எல்லாம் என்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் எல்லாம் என்கிட்ட இருக்குல்லப்பா, நான் சரியாக தான் இருக்கேனா? இல்லை தாவீது ஜெபம் பண்ணார் பாருங்க, வேதனை தரக்கூட வழிகள், உமக்கு வேதனை தரக்கூடிய வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீர் ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். அவங்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ண நேரம் இல்லை, உணர்வும் இல்லை. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இதுக்கப்புறமாவது உங்களை ஆண்டவருடைய காரியத்தில் திருப்பி விட்டுருக்கா? உங்கள் இருதயத்தை இந்த கொள்ளை நோய் ஆண்டவருடைய காரியத்துக்கு நேராக திருப்பி விட்டுருக்கா? அர்ப்பணிச்சிருக்கீங்களா? ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது கர்த்தருக்காக தான். ஏன்னா வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இனி வாழ்ந்தா அது கர்த்தருக்காக தான். அப்படி எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? எத்தனை பேரை அப்படி அது உருவாக்குச்சு இந்த கொள்ளை நோய்? அப்படி நீங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் கர்த்தருக்கு நன்றி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்தை அதிகமாக தேடக்கூடிய ஒரு நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம். விசேஷமாக பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் வாழ தள்ளப்பட்டு இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிக்கிறோம், நாம் பரிசுத்தமாய் வாழ்வது கர்த்தருக்கு சித்தமான காரியமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:7 வாசிக்கிறோம், அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய சமுதாயத்தின் கலாச்சாரங்கள், முறைகள், சுபாவங்கள், அந்த ஸ்பிரிட்டு அந்த மாதிரி வாழ அல்ல. ஒவ்வொருவருக்கும் நம்மிலே பல சமுதாயத்தில் உள்ளவர்கள் இங்கே கூடி வந்திருக்கலாம். அந்த சமுதாயத்தின் அடிப்படையிலே வாழ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஜாதியாய் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். லேவியராகமம் 19:2 தேவன் பரிசுத்தமாய் வாழ கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள். கட்டாயம், கட்டளை. உனக்கு விருப்பமானா நீ அப்படி வாழு, விருப்பமானா நீ பரிசுத்தமா வாழ்ந்துக்கோ, முடிஞ்சா பரிசுத்தமா வாழ்ந்துக்க. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சாத்தியமானது அல்ல. அது ஈஸி இல்லை. இந்த பாவ உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது ஈஸியான காரியம் இல்லை. அதனால கர்த்தர் உனக்கு நீ முடிஞ்சா பரிசுத்தமாக வாழ்ந்துக்க, நீ விரும்பினா பரிசுத்தமாக வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லலை. சொல்லுவோம்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களால் நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என் சூழ்நிலை இந்த பாவத்தை செய்ய வச்சிட்டு. இதெல்லாம் மனுஷன்ட்ட சொல்லலாம், கர்த்தர்ட்ட சொல்ல முடியாது. கட்டாயம், கட்டளை, நீ பரிசுத்தமாக வாழ்ந்தே ஆகணும். ஏன்னா நீ எனக்கு பிள்ளை, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், உன் பேரை சொல்லி நான் அழைச்சிருக்கிறேன். நான் பரிசுத்தராக இருக்கிறே போல நீயும் பரிசுத்தரா
இருக்கணும். கட்டளை, கட்டாயம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க பரிசுத்தமாக விரும்புறீங்களோ இல்லையோ, உங்களை பரிசுத்தமாக்க கர்த்தர் ரொம்ப ஆவலா இருக்காராம். அதாவது தேவனுடைய பேரு, அவருடைய நாமங்கள், பல நாமங்களில் ஒன்று யெகோவா மெக்காடேஸ். அப்படின்னா நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராகிய தேவன் நானே அப்படின்னு சொல்றார். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற ஆவலாய் இருக்கிறார். தேவனுக்கு நல்ல குணங்கள் நிறைய உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் ரொம்ப அதி உன்னத குணம் பரிசுத்தம். பரிசுத்தம். பிதாவாகிய தேவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். சீஷர்கள் இயேசுவிடத்திலே பிதாவிடத்திலே ஜெபிக்கும் போது சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில். எவ்வளவு அழகா சொல்றாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசு பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசற்றவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவரும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார், மனுஷனாக தான் வாழ்ந்தார், பாவத்துக்கு விலகி வாழ்ந்தார், பரிசுத்தராய் வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். அவருக்கு அறிமுகமே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். திரித்துவ தேவன் பரிசுத்தத்தில் தான் வெளிப்படுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தகப்பன் பரிசுத்தமானவர், தகப்பன் நேர்மையானவர் அப்படின்னா பிள்ளை அப்படித்தானே இருக்கணும். அதான் நம்ம எதிர்பார்ப்போம். தகப்பன் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், பிள்ளை ரொம்ப துன்மார்க்கமாக நடக்கிறவன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ உங்க அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எவ்வளோ நேர்மையானவர் தெரியுமா, பிள்ளைய பாரு. நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்க, தகப்பன் நல்லவர் என்றால் பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்கணும். அப்ப தேவன் நல்லவர், தேவன் பரிசுத்தர் என்றால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்தில் சேருகிறவர்களால் அவர் பரிசுத்தர் எனப்படுவார். கர்த்தரை ஆராதிக்கிற நாம எப்படி வாழ்கிறோமோ அதை வச்சு தான் தேவன் பரிசுத்தர் என்று மதிப்பிடப்படுவார். நம்மளாம் பரிசுத்தமாக வாழலை, அசுத்த வாழ்க்கை நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிமித்தமாக தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படும். வெளியில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவங்களாம் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிடுவாங்க, அவரும் மன்னிச்சிருவார். தேவனுடைய பரிசுத்த நாமம் குலைச்சலாக்கப்படும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் மற்றவர்கள் சொல்லுவாங்க, அந்த தெய்வம், அந்த சாமி ரொம்ப பரிசுத்தமானவர். குடிக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, அந்த சாமிக்கிட்ட எல்லாம் நம்ம போக முடியாது, நம்ம சாமி மாதிரி கிடையாது, அந்த சாமி ரொம்ப சுத்தமானது, அவர்கிட்ட எல்லாம் பாவத்தோட பக்கத்தில் போகவே முடியாது. வெளியில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று அறிந்திருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எந்த அளவு வச்சிருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நம்முடைய பரிசுத்தம் எந்த அளவு இருக்கு. வேதத்திலே நாம் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3 நிலையிலும் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்தம் அப்படிங்கிறது அல்ல. பரிசுத்தம் என்றால் முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் அப்பப்போ பாருங்க, இந்த ஆவி ஆத்துமாவை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். சரீரத்திற்கு நாம இடம் கொடுத்தா, சரீரம் பாவம் செய்வதற்கு நாம இடம் கொடுத்தா அது இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் அது தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா சரீர அவயங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஒவ்வொரு சரீர அவயங்களிலும் பரிசுத்தம் காணப்படுகிறதா? கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண்கள் கெட்டு போனா சரீரம் முழுவதுமே கெட்டு போயிருமா? அப்ப இந்த கண்கள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு பார்த்துக்கிறங்க. உங்க முழு சரீரத்தையும் அக்னியில் தள்ளும் அளவுக்கு உன் கண் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி
எரிந்து விடு அப்படின்னா உடனே பிடுங்கிறது இல்லை. அந்த இடறலுக்கான காரியத்தை விட்டு உங்கள் கண்களை விலக்கி காப்பது. தாவீது சங்கீதம் 101 அந்த ராஜாவாக போகும்போது அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ராஜாக்கள் என்னைக்கு அந்த பொறுப்பு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க நிறைய வாக்குறுதி கொடுக்கணும். நம்ம அரசியல்வாதிகள்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள ராஜாக்கள்லாம் அவங்க அந்த ராஜ பதவியை ஏற்கும்போது அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க. தாவீது சொல்கிறாரு, தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன் வைக்க மாட்டேன். ஏன் அவருக்கு தெரியும், கண்களால் பாவம் செஞ்சோம்னா அது பரலோக ராஜ்யத்தை, அந்த ஆயுள் சக்கரத்தை அது அழிச்சிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கண்கள் பரிசுத்தமாக இருக்கா, உங்கள் பார்வை பரிசுத்தமாக இருக்கா? யோபு சொன்னார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் எப்படி அந்நிய ஸ்திரீயின் மீது நோக்கமாக இருப்பது. ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார் பாருங்க. அந்த கண்ணு தீங்கான காரியத்தை பார்க்காது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த கண் பார்க்கக்கூடாது. உடன்படிக்கை பரிசுத்தம். கண்கள் பரிசுத்தமாக இருக்கா? எவ்வளோ துணிகரமாக சினிமா பார்க்குறோம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் வாய்ப்பு கிடைச்சா போதும் சினிமா பார்க்குறோமா? ஆமாம், சினிமா கொஞ்சம் விட்டோம்னா சின்ன திரை, அது பெரிய திரை, இது சின்ன திரை. அது பார்க்குறோம்ல, அதுவும் இது மாதிரி தான். அது பெரிய சினிமா, இது சின்ன சினிமா. ஆண்டவரை தேட வேண்டிய நாம், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை முறை இந்த கண்கள், அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். உன் கண்களுக்கு கலிங்கம் கேட்டு வாங்கு. ஆவியானவர் சொல்கிறார், லவோதிக்கேயா சபையை பற்றி சொல்கிறார், உன் கண்களுக்கு கலிங்கத்தை கேட்டு. கலிங்கம்னா என்ன தெரியுமா? மருந்து, கண்ணுக்கு போடுற மருந்து, கண்ணை குணமாக்குற மருந்து, அசுத்தங்களை வெளியெடுக்கிற மருந்து, அழுக்கையெல்லாம் வெளியெடுக்கிற மருந்து. கேட்டு வாங்கு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த நாளிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த கண்களுக்கு கலிங்கம். ஆண்டவருடைய பிள்ளைகள், கண்கள் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. அது உங்கள் ஆயுசு சக்கரத்தை, நித்திய ஜீவனை, அந்த கண்கள் தீங்கான காரியத்தை நீங்கள் பார்ப்பதினால் அந்த கண்கள் உங்களை என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக விடாது. நாவை குறித்து யாக்கோப்பு நிருபத்திலே வாசிக்கிறோம். நாவு நெருப்பு. இந்த நாவு பாருங்க, அது அப்படியே முழு சரீரத்தையும், இதனால சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போக, இந்த நாவுனால முழு சரீரத்தையும் கரப்படுத்தி அது ஆயுள் சக்கரம், நித்திய ஜீவனை அதை அழிச்சிரும். நாவு. கைகள் பரிசுத்தமாக இருக்கா? திருடுதா? எதையாவது திருடுதா? கள்ளக்கணக்கு எழுதுதா? யாருக்கு விரோதமாவது மொட்டை கடிதம் போடுதா? நினைச்சு பாருங்க. இது எல்லாமே கர்த்தருடைய பார்வையிலே சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றாலே அதனுடைய மூல பொருள் அர்த்தம் பிரிந்திரு. அசுத்தத்தை விட்டு, பாவத்தை விட்டு பிரிந்திரு. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. லேவியர் ஆகமத்தில் வாசிக்கிறோம், மற்ற ஜனங்களை விட்டு, மற்ற ஜனங்களை பார்க்கிலும் உன்னை நான் பரிசுத்தமா வாழ பிரித்தெடுத்தேன். கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன்? பரிசுத்தமாய் வாழ. மற்ற ஜனங்களை காட்டிலும் நாம பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப அவங்கள போலவே நாமும் பாவத்தை தண்ணீரை போல பருகக்கூடாது. அவங்க செய்கிற மாதிரி நம்மளும் செய்தா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்த நோக்கமே அது நிறைவேறாமல் போயிடும். கரங்கள், கால்கள், உங்கள் கால்கள் எப்படிப்பட்ட எதுக்கு தீவிரிக்கிறது? பொல்லாப்பு செய்தால் ஒளிய தூக்கம் வராது. யாரையாவது கெடுக்கணும்,
அங்கே ஓடி அதை கெடுக்கணும், இங்கே ஓடணும், இப்படி பாருங்க. உங்கள் வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க, உங்கள் கால் நடைகளை சீர்தூக்கி பாருங்க. வேதம் அப்பப்போ நமக்கு சொல்லுது பாருங்க. தீங்கு செய்ய உங்கள் கால்கள் விரைந்தோடுதா? கால்கள், கண்கள், கரங்கள், நாவு, முழு சரீரமும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தை புதிதாக்க அவர் விரும்புகிறார். இனி வருகிற நாட்களிலே அசுத்தத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். தீட்டான காரியங்களை விட்டுவிடுங்கள். அசுத்தம்னு உங்களுக்கு தெரியுதா, சூழ்நிலை வேற வழி இல்லை அப்படின்னு செய்யாதீங்க. நீங்கள் பரிசுத்தத்தில் வைராக்கி இருந்தீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான காரியங்களிலே மிக கவனமாக இருங்கள். பரிசுத்தம் என்றால் வெளி தோட்டத்தின்படி வெள்ளை வஸ்திரம் போடுறது, நகைகளை கலத்துறது, ஆலயங்களுக்கு அப்படி கூடுகைக்கெல்லாம் ஓடுறது, அங்கங்கே மீட்டிங்னா ஓடுறது, ஆண்டவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது, ஆண்டவருக்கு ஊழியங்களை செய்கிறது, இதெல்லாம் பரிசுத்தந்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரிசுத்தந்தான் அப்படின்னா அதுக்கு பலன் உண்டு. ஆனால் இவையெல்லாம் உங்களை பரிசுத்தமாக்காது. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, ஆனால் இதெல்லாம் இதுதான் பரிசுத்தம் அப்படி நிற்காதீங்க. இதெல்லாம் உங்களை பரிசுத்தவான்களா மாற்றாது. இதற்கெல்லாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் பலன்கள் உண்டு, ஆனால் அவைகளாம் உங்களை பரிசுத்தமாக்காது. பரிசுத்தம் என்பது பாவத்திலிருந்து நீங்கள் விலகி வாழும்போது மாத்திரமே நீங்கள் பரிசுத்தப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில், இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாக நீங்கள் வாழ கொஞ்சம் போராடி தான் ஆகணும். சாதாரணமாக ஈஸியாக லேசாக நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒரு சவால் இருக்கணும். பரிசுத்தமாக நீங்கள் வாழணும்னா கொஞ்சம் போராடத்தான் செய்யணும். இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாலிப பிள்ளைங்கள்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுனா அது கொஞ்சம் கூடாத காரியம்தான். ஏன்னா சோதனைகள் ஏராளம். அந்த நாட்களில், வாலிப நாட்களில் என்னை சுற்றிலும் இருந்த ஜனங்கள், அவங்க என் கையில் பைபிள் இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க, உங்கள் மகளை பெந்தோகோஸ்து சபைக்கு அனுப்பாதீங்க, எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையுமா இருக்கா, பைத்தியம் பிடிச்சிட போகுது இந்த புத்தகத்தை ஆர்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்சிக்காரங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. ஆர்சிக்காரங்க கையிலெல்லாம் பைபிள் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, நான் எப்போ பார்த்தாலும் பைபிளோடு தான் உட்காந்துருப்பேன். எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களாம் எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க, இவங்களை பெந்தோகோஸ்து சபைக்கு விடாதீங்க, பைத்தியமாயிருவா அவங்க பொண்ணு, எப்போ பார்த்தாலும் வரும்போதெல்லாம் பைபிளும் கையுமா தானே இருக்கான்பாங்க. இப்போ உள்ள பெற்றோர், நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களாம் பைபிளும் கையுமா இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு பெற்றோர் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் பைபிளும் கையுமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் யாராவது இங்கே இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலும் கையுமா தான் இருக்கா, எப்போ பாருங்க மொபைல் தான். இப்போ உள்ள காலம் அப்படி ஆயிற்று. அப்போ நான் பைபிளும் கையுமா இருந்ததுனால இன்னைக்கு எனக்கு வாழ்வே பைபிள்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுடைய கைகளில் மொபைல். ஏன்னா சோதனை அதிகம். இந்த சோதனையிலும் இந்த பிள்ளைகள் தப்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா அது உண்மையிலே ஒரு சவால் உள்ள வாழ்க்கை தான், சாதனை உள்ள வாழ்க்கை தான். எனக்கு இப்போ எதுவும் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டமா நீங்கள் இந்த மொபைலை அப்படி நோண்டிகிட்டே இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டமா. எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் மொபைலும் கைமா, வீட்டுக்காரர் கல்யாணம் முடிஞ்சு பேரம் பற்றியெல்லாம் எடுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் மொபைலும் கைமா இருக்கார், இப்படியே இழுத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் இந்த மொபைல் என்ன செஞ்சிட்டு பாவத்துக்குள்ளே அடக்கி போட்டுட்டு அப்படி தான் இருக்கு. பெரியவங்க கையில் கூட, வயசானவங்க கூட, அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாக்கு 75 வயசு இருக்கும், நல்லா சினிமா பாட்டு வச்சு மொபைலை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்காரு. 75 வயசுலேயும் சினிமா பாட்டு கேட்டு மொபைலில். அப்போ இந்த மொபைல் எந்த வயது நேரையும் விட்டு வைக்கலை. ஏன்னா பாவ சோதனை. இப்படிப்பட்ட சோதனைக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு
மனுஷகுமாரனுக்கு முன்பாக பரிசுத்தமா நிக்கணும்னா அது உண்மையிலே ஒரு சவால் உள்ள ஒரு வாழ்க்கை தான். தேவன் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல தான் நம்மளை வச்சிருக்காரு. ஆனால் நீங்க பாவத்துக்கு எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இந்த பாவ உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த பாவ உலகத்தில் அப்படி நாமளும் பாவம் செய்து அழிந்து போவதற்காக அல்ல, இந்த பாவ உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். இயேசு சொன்னார்ல, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தில் பாவம் உண்டு, இந்த பாவ உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் மிக ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனோ தானோன்னு ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம இருப்போம்னா நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நம்ம இளைப்பாறுகிற இடம் இருக்கு. மீகா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த இடம் நீ இளைப்பாறுற இடம் கூட உன்னை தீட்டுப்படுத்தும். கவனம், இந்த இடத்துல நீங்கள் இளைப்பாறுறீங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், பாவிகள் வழியில் நிற்காத, நின்னா கூட அவன் பரிசுத்தம் கெட்டுரும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் சில உணவுகள் மூலமாக கூட பரிசுத்த குலைச்சலாக்க முடியும். நம்முடைய பரிசுத்தத்தை அது கெடுத்து போடும். உணவு காரியங்கள், கர்த்தர் எதை சாப்பிடுன்னு சொல்கிறாரோ அதை சாப்பிடணும், எதை வேண்டான்றாரோ அதை விட்டுறணும். அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் தந்திருக்கிறாரு, அதை சாப்பிடணும். வேணா இந்த வீட்டில் போய் இந்த லேவியராகமம், உபாகமம் 5ஆம் அதிகாரம், இதெல்லாம் லேவியராகமம் 11, உபாகமம் 5 இதெல்லாம் எடுத்து என்ன கொஞ்சம் வாசித்து பாருங்கள். நம்ம எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காரு. புசிக்க சொல்கிறத புசிங்க, வேண்டான்னு சொல்கிறத விட்டுருங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்லாததை வேண்டான்னு தள்ளுனதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சாப்பிட்டு உங்கள் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி போடாதீங்க. அடுத்து பார்க்குறோம் பாருங்க, பரிசுத்த ஓய்வு நாள். ஏசாயா 58:13 வாசிக்கிறோம், நாட்கள் கூட உங்களை பரிசுத்தமாக்கும். நாட்கள், பரிசுத்த ஓய்வு நாளாகிய இதுதான் பரிசுத்த, இன்னைக்கு தான் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளில் உங்கள் சொந்த பேச்சை பேசாதீங்க, உங்கள் சொந்த காரியத்தை செய்யாதீங்க. அப்படின்னா ஒன்றுமே செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்ற நாட்கள் நீங்கள் செய்வதை விட இந்த நாளில் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. ஆலயத்துக்கு வர்றதோடு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. இந்த ஆலயத்துக்கு மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம், முன்னால் 2 மணி நேரம், இப்போ 1.5 மணி நேரம்ட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் முடியணும். வர வர நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. இன்றைக்கி தான் நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக வேண்டிய நாள், இன்றைக்கி பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொள்ள வேண்டிய நாள். எந்த அளவுக்கு உலக காரியங்களை ஈடுபடாமல் நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் எவ்வளோ தீவிரமாக இருக்க முடியுமோ, இன்றைக்கி ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ. ஒரு முறை கூட பாருங்கள், இப்போ யூடியூப் சேனலில் முன்னால் போடும்போது அதிகமான பேர் பார்த்தாங்க. இப்போ ஆலயம் திறந்ததுக்கப்புறம் பார்க்குறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் போதாது, இங்கே வந்து ஒரு செய்தி கேட்டால் போதாது, அங்கேயும் போய் நெட்டு எல்லாம் போட்டு ஏன் போட்டு அதை போட்டு பார்க்கணும். திருப்தி வந்துடுது பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டால் போதும், அதை போட்டு ஏன் கேட்பானே. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு செய்தியை கேளுங்க, கூட கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஆராதிங்க, கூட கொஞ்சம் நேரம் ஜெபிங்க. உலகம் ஞாயிற்றுக்கிழமையை பாவத்துக்கு பயன்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள், அதை பரிசுத்தமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். இந்த பரிசுத்தமாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும். இதற்கெல்லாம் நீங்கள் விலகி வாழணும். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுமா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. மரண வீட்டுக்கு போகணுமா? இருக்கிறோம், நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆலய ஆராதனை அவாய்ட் பண்ணிட்டு மரண வீடுகளுக்கு போகிறதும் திருமண வீடுகளுக்கு போகிறதும் ஏராளமாக நம்ம இருக்கிறோம்.
ஆலயத்துக்கு வந்தால் கொரோனா கொள்ளை நோய் பிடிச்சிரும். ஆனால் கடந்த நாட்களில் ஆலயத்துக்கு வராதவங்க கடந்த நாட்களில் இந்து கோயிலில் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போய் குடும்பமாக செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தே நான் பார்த்தேன். ஆலயத்துக்கு வந்தால் நோய் பிடிச்சிரும். இதெல்லாம் கர்த்தர் பரலோகத்திலேருந்து பார்க்குறாருல. எங்களுக்கே அது ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா? எங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. கர்த்தர் அதிலும் பெரியவர். அவர் நீதி உள்ள தெய்வம். அவர் பார்ப்பார். பரலோகத்துக்கு தகுதி உள்ளவருக்கு தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் உள்ளவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் சபைக்கு நிறைய பேர் வரலாம். ஒரு பெரிய கூட்டம் பரிசுத்தம் இல்லாமல் சபைக்கு வரலாம், பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்தில் வராந்தா கர்த்தர் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவார். பரிசுத்தம் பரலோகத்துக்கு தகுதி ஆனால் பரிசுத்தம்ன்ட்டு இருக்கா, கர்த்தர் பார்த்து பார்த்து தான் உள்ளே விடுவார். கூட்டம் சேரட்டும், பரலோகம் நிரம்பட்டும் அப்படின்னு கர்த்தர் எல்லாவற்றையும் உள்ளே விட்டுற மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அருவருப்பானதும் தீட்டு உள்ளதும் அங்கே வராது, பரிசுத்தம் உள்ளது மட்டும்தான் அங்கே வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கை, பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை, பாவத்திலிருந்து பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் கடைசி உலகத்தின் முடிவில் தூதர்கள் அனுப்புவாராம். தூதர்கள் 4 முனையிலும் உள்ள நீதிமான்களையெல்லாம் அவங்க கூட்டி சேர்ப்பாங்க. நீதிமான்களை செலக்ட் பண்ணுறது, நீதிமான்களை கூட்டி சேர்க்கிறது தேவ தூதர்களுடைய வேலை, ஊழியக்காரங்களுடைய வேலை இல்லை. தேவ தூதர்களுக்கு தெரியும் யார் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தார்கள், யார் நீதிமான்களாய் வாழ்கிறார்கள் என்பது தேவ தூதர்களுக்கு தெரியும். எந்த மூலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் தேவ தூதர்கள் கடைசி நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்கென்று அவர்கள் உங்களை கூட்டி சேர்ப்பார்கள். பிரித்தெடுக்கிற அனுபவம் அந்த நாட்களில் நடக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுதே நீங்கள் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம தியானித்து பார்ப்போமானால், முதலாவதாக லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். கர்த்தரால் மாத்திரம்தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் மாத்திரம்தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். அப்போ தேவன் உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த தேவனோடு அதிக நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காந்தத்தோடு இரும்பு அநேக நாட்கள் ஒன்றாய் இருக்குமானால் அந்த அநேக நாட்கள் கழித்து இரும்பும் காந்தமாக மாறிவிடும். அதே போல தான் பரிசுத்த தேவனோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்தால் நீங்களும் பரிசுத்த தேவனை போல மாறுவீர்கள். அவரோடு அதிக நேரம் எடுக்கணும். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். பரிசுத்த தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் அவரோடு கூட அதிக நேரம் சஞ்சரிக்கிறது என்றாலே தேவனோடு நடப்பது. அவரோடு கூட நீங்கள் அதிக நேரம் எடுத்து பாருங்க. ஜெப நேரம், கர்த்தரை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு அவரோடு கூட நீங்கள் நேரம் எடுத்து பாருங்க. அவரை போல உங்களையும் பரிசுத்தமாக மாற்றிடுவார். அந்த பரிசுத்த தேவனை போல நீங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அவரோடு கூட நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் நம்மெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எப்போ இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது? நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கை செய்தால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அசுத்தங்களுக்கும் நம்மை நீங்களாக்குவார், பரிசுத்தமாக்குவார். இயேசுவின் இரத்தத்தால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எனவே சிறிய தவறோ பெரிய தவறோ தேவனிடத்தில் அப்பப்போ நம்ம சொல்லிடணும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டு அவர்கிட்ட சொல்லணும். மன்னியும் ஆண்டவரே. அறிக்கையிட்டால் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்குவார்.
தூர இடத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகனுக்கு அவனுடைய தாயார் அவங்க ரத்தத்தில் லெட்டர் எழுதுனாங்களாம். அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் லெட்டர் எழுதுனாங்களாம். நீ பாவம் செய்யாத, நீ பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு அவங்க லெட்டர் எழுதினாங்க. மகன் பார்த்தான், அம்மாவுடைய ரத்தத்தில் லெட்டர் எழுதப்பட்டு வந்திருக்குன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படியே ஒரு சுருட்டு இருந்துட்டான், தூக்கி வீசிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அந்த வாலிப சகோதரன் அவன் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பங்கெடுத்து அவன் இயேசுவை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் இயேசுவிடத்தில் சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதற்கு பின்பு அவன் தாயாருக்கு கடிதம் எழுதுகிறான், உன்னுடைய ரத்தம் இல்லை, இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கினது. மனுஷருடைய ரத்தம்லாம் நம்மளை பரிசுத்தமாக்காது. இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, இயேசு எனக்காக மரித்தார், ஏன் பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவருடைய ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏசாயா 4:3 வாசிக்கிறோம். அழுக்கை கழுவி உங்களை சுட்டெரிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் நம்முடைய அழுக்கையெல்லாம், வேண்டாத குப்பையெல்லாம் சுட்டெரிக்கிறவர். அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நம்மளால் பாவம் செய்ய முடியாது. உங்களால் முடியுது என்னமோ எனக்கு தெரியாது, என்னுடைய அனுபவம். அபிஷேகம் என்னைக்கு பெற்றனோ அன்னைக்கு நான் பாவம் செய்கிறதுக்கு ஆவியானவர் எனக்கு இடம் கொடுக்கலை. பேச்சில், பார்வையில், சிந்தனையில் எல்லாம். ஏன்னா நம்முடைய சிந்தனையில் பாவம் இருக்கான்னு மனுஷர்களுக்கு தெரியாது, ஆவியானவர் தெரியும். பாவத்தை கண்டித்து உணர்த்துக்கிற ஆவியானவர் என்னைக்கு எனக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கு நான் சிந்திக்கிற காரியத்தில் கூட, ஏய் நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ இப்படி சிந்திக்கிறது தப்பு, இப்படி பார்க்கறது தப்பு, இப்படி பேசுறது தப்பு. எனக்கு ஆவியானவர் நிறைய காரியம் எனக்கு உணர்த்தி 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 பெரிதான கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்மெல்லாம் எப்படின்னா, மற்றவங்களுடைய பாவத்தை குறித்து பேசுனா ரொம்ப சந்தோஷமாக கேட்போம். வேதத்தில் சிம்சோன் பாவம் செஞ்சார், தாவீது பாவம் செஞ்சார், அப்படி எல்லா பாவத்தையும் நம்ம அப்படி சொன்னால் நம்ம சந்தோஷமாக கேட்போம். சில விசுவாசிகள் செய்கிற பாவத்தை குறித்து பேசுனா கூட அதையும் சந்தோஷமாக தான் கேட்போம். ஆனால் நம்ம செய்த பாவத்தை குறித்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அது நமக்கெல்லாம் பிடிக்காது. நீங்கள் என்ன பாவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த பாவத்தை குறித்து ஒருத்தர் பேசுகிறாரு வச்சுக்கிறங்க, ஒரு ஊழியக்காரர், அது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்காது. முடிஞ்ச உடனே நம்ம பாஸ்டர்கிட்ட யாரோ போய் சொல்லி கொடுத்துட்டான். நம்ம பாஸ்டர் வெளியிலேருந்து வந்த பாஸ்டர்கிட்ட, அப்படி கடந்த நாட்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. வெளியிலேருந்து வந்த பாஸ்டர்கிட்ட நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுத்து தான் அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார். ஏன் ஆவியானவர் பேச மாட்டாரா? நீங்கள் பாவத்திலே வாழ்கிறது ஆவியானவருக்கு இஷ்டமா? உங்கள் பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும், மனம் திரும்பணும்னு ஆவியானவர் பேச மாட்டாரா? ஏன் அப்படி எடுத்துக்கிடலை? அபிஷேகம் பெற்றவங்க உண்மையிலே தங்களுடைய பாவத்தை உணர்வார்கள். அபிஷேகம் பெறாதவங்க என்றைக்குமே அடுத்த பாவத்தை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, தங்களுடைய பாவத்தை நினைக்கவே மாட்டாங்க. தாவீது சொல்கிறாருல, தன் பிழையை உணர்கிறவன் யார்? நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னா உங்கள் பிழையை நீங்கள் உணர்வீங்க, உங்கள் தப்பை நீங்கள் உணர்வீங்க, உங்கள் தப்பை ஆவியானவர் உணர்த்துவார். எனவே அபிஷேகம் கட்டாயம் வேணும் நம்ம எல்லாருக்கும். அபிஷேகம் இருந்தால் தான் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டு போவார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர் பாடியிருக்கார்ல, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி இஷ்டம் போல் விடமாட்டார், நம்ம இஷ்டம் போல் விடமாட்டார், ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். அடுத்து உபதேசம். இயேசு சொன்னார், நான் சொன்ன உபதேசத்தினால நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபதேசம், சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். நீங்கள் கேட்குற சத்தியத்தின்படி நடந்தால் அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். சில போதனைகள் உங்களை பரிசுத்தமாக்கும். உங்களுக்கு தப்புன்னு தெரியாது, ஆனால் அந்த போதனை என்ன செய்யும்? நீங்கள் நல்ல போதனைகளை கேட்கும்போது, ஓ நம்ம செய்கிறது தப்போ, வேதத்தில் தப்புன்னு தான் போட்டிருக்கு,
இனிமே அதை செய்யக்கூடாது. போதனை உங்களை பரிசுத்தமாக்கும். வேல்ஸ் நாட்டு இளவரசன் தன்னுடைய தகப்பனாருடைய மரணத்தில் அவர் சாட்சி சொன்னாராம். அவர் எப்பெல்லாம் தப்பு செய்வாரோ அப்பெல்லாம் அவங்க அப்பா சொல்லுவாராம், நீ யார் என்பதை மறந்து விடாதே. வேற எதுவுமே சொல்ல மாட்டாராம். அந்த இளவரசன் தப்பு செய்யும் போதெல்லாம் அவங்க அப்பா சொல்லுவாராம், நீ யாருங்கிறத மறந்துடாத. நீ வருங்காலத்து வேல்ஸ் நாட்டு இளவரசன், மறந்துடாத. அந்த அப்பாவுடைய அந்த போதனையை கேட்டு அந்த வாலிபன் அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தான். அப்பாவின் மரணத்துக்கு பின் அந்த வேல்ஸ் நாட்டுக்கு அவன் இளவரசன் ஆனான். போதனை, வேதத்தில் நமக்கு நிறைய போதனை இருக்குது. இந்த வேத வசனத்தை கொண்டு சிக்ஷிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில நேரங்களில் நீங்கள் சில பாவ வாழ்க்கைக்கு நேராக போகும்போது இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அப்போ அந்த போதனை நீங்கள் கேட்டு கீழ்ப்படியணும். நம்ம யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். பாவம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். போதனை ரொம்ப முக்கியம். போதனையை வெறுத்துட்டு அடி மனம் போல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அங்கே நரகத்தில் மாம்சம் அழியும் பாருங்க. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நீ அழிந்து போகும்போது, உன் மாம்சம் அழியும் போது, முடிவிலே உன் மாம்சம் உன் சரீரம் அழியும் போது நீ முறையிடுவ, ஐயோ போதகரின் பேச்சை கேளாமல் போனேனே, போதகத்தை வெறுத்தேனே. எனக்கு எத்தனை பேர் போதனை பண்ணாங்க, கேட்கலையே, இப்போ இந்த நரகத்தில் வந்து நான் அழியிறேனே. அங்கே போய் முறையிடல, பிரயோஜனமே இல்லை. நீங்கள் அங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆவியானவர் இங்கே உங்களை போதித்து நடத்துகிறார், அந்த அந்த நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு. எனவே தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நாம் ஏன் பரிசுத்தமாக வேண்டும்? உங்களுக்குள்ள இந்த கேள்வி வருதா? நம்ம ஏன் பரிசுத்தமாக வாழணும்? சொல்லுங்களேன், நம்ம ஏன் பரிசுத்தமாக வாழணும் தெரியுமா? பரிசுத்தமாகிறதுக்கு பலன் என்னன்னு தெரியுமா? உலகத்தில் உள்ளவங்களாம் பாருங்கள், ஜாலியாக இருக்காங்க, நல்லா தண்ணி அடிக்காங்க, சினிமா பார்க்குறாங்க, நல்லா டூராக போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை, நல்லா தானே இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? அதை செய்யாத, இதை செய்யாத, குனிஞ்சா குத்தம், உட்காந்தா குத்தம், ஓடுனா குற்றம். ஏன் பரிசுத்தமாக வாழணும்? எதுக்கு பரிசுத்தம் அப்படின்னு ஒருவேளை உங்கள் சிந்தனையில் வந்தா அதற்கும் வேதத்தில் பதில் இருக்கிறது. ஜோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால் தேவனாகிய கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னார், நீ ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் நடக்கும். யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா முதல்ல பரிசுத்தம். இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். இந்த நாட்களில் பரிசுத்தம், இனி வரும் நாட்களில் அற்புதம். முதல்ல அற்புதம் நடக்கணுமா? உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்கள். நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, அசுத்தமாக இருக்கிறேனா? என் வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் தீட்டு உள்ளதாக இருக்கிறதா, சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அற்புதம் நடக்க நீங்கள் கூட்டம் கூட்டமாக ஓடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டாலே நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அற்புதம் நடக்க கூட்டங்களுக்கு நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எத்தனை கூட்டத்துக்கு ஓடினாலும் அற்புதம் நடக்காது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாக வாழுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இரண்டாவதாக பார்க்கிறோம், என்னாகுமோ 11:18, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். மாம்சம், பெரிய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு இறைச்சி யாரால கொடுக்க முடியும்? கர்த்தர் சொன்னார், அந்த ஜனங்களை பரிசுத்தமாக்கு. என் கையை குறுகி போகலை, அவங்களுக்கு இறைச்சி நான் கொடுப்பேன். லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இறைச்சி நான் கொடுப்பேன், ஆனால் அவங்கள பரிசுத்தம் பண்ணு. அங்கே மோசே ஜனங்களுக்கு சொன்ன போது அங்கே எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். மறுநாளிலே
காடைகள் ஏராளமாக பாளையத்தை சுற்றிலும் கிடந்தது. இதை நான் ஆவிக்குரிய அனுபவத்தில் சொல்கிறேன். மனுஷனால் கூடாத காரியங்கள் எல்லாம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் உங்களுக்காக செய்வார். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பரிசுத்தத்தை பார்த்து செய்வார். எந்த மனுஷனும் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் செய்வார். எப்போ தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாக வாழும்போது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. அவருடைய கைகள் அற்புதத்தின் கைகள், உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற கைகள். நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அப்பொழுது தேவன் ஆயு பட்டணத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருக்களை கர்த்தர் உங்கள் பாதத்தின் கீழே கொண்டு வந்து போடுவார். நீங்கள் அவங்களுக்கு முன்னால் குனிஞ்சு போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களை அவமானமாக பேசினவங்க, வெட்கப்படுத்தினவங்க, உங்களுக்கு விரோதமாய் தீங்குகளை பேசினவங்க, செய்தவங்க, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை உங்கள் பாதத்தின் கீழ் கொண்டு வந்து போடுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தியையும் பலத்தையும் வல்லமையும் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அற்புதம் நடக்க பரிசுத்தம், தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய பரிசுத்தம், சத்துருக்களை மேற்கொள்ள உங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. எனவே பரிசுத்தமாக நம்ம ஏன் வாழணும்னா, பரிசுத்தத்தில் இந்த காரியங்கள்லாம் இருக்குது. இன்னும் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் வச்சிருக்கிற காரியம் நிறையா இருக்குது. சங்கீதம் 37:28 வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் பாவ வாழ்க்கையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட்டுருவார். போ, நீ தேடின பாவத்திலே நீ வாழ்ந்துக்கோ. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாவத்தையெல்லாம் விட்டு பரிசுத்த தேவனை சார்ந்திருங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு 2 சகோதரிகளை தெரியும். தன் கணவன் மரித்த பின்பு ஒரு சகோதரி அவங்க பரிசுத்த தேவனை சார்ந்து, பரிசுத்த தேவனை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் மிக அருமையாக ஊழியர்கள், அநேக ஊழியர்களை வைத்து அருமையாக திருமணங்களை நடத்தி கொடுத்தார். நானே ஆச்சரியப்பட்டேன். ஒரு தகப்பன் இல்லாத நிலைமையிலே கர்த்தரை சார்ந்திருந்து தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொண்ட அந்த சகோதரிக்காக கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அருமையாக அந்த பிள்ளைகளுடைய திருமணம் நடந்தது. ஆனால் அதே வேளையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே கணவனுடைய மரணத்துக்கு பின்பு பாவத்தை சார்ந்து வாழ்ந்த சகோதரியுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நான் பார்த்தேன். நான் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தேன். பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம். பரிசுத்தமாக வாழும்போது தேவன் சார்பில் நின்று கைவிடாது காப்பார். பாவம் செய்யும்போது அவர் விலகிடுறாரு. நீ பார்த்துக்கோ, உன் காரியத்தை நீ பார்த்துக்க, ஏன்னா பாவம் உன் கூட இருக்கு, உனக்கு நான் சார்பில் நிற்க முடியாது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிடாதபடிக்கு உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2வது வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 2:8, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் பாதையை காப்பாற்றுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்கள் கூட வருவார், உங்களை பாதுகாப்பார், எல்லா தீங்கைக்கு விலக்கி காப்பார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு எதிரிட்டு வருகிற பாவத்துக்கு கூட கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். தாவீது ஒரு நாளிலே நாபாலுடைய குடும்பத்தை அழித்து போட வேண்டும், முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கோபத்தோடு அவர் அப்படியே என்ன செஞ்சார், எழும்பினார். அந்த நாபாலுடைய மனைவி
அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனை சொல்கிறாங்க, ஆண்டவர் தேவன் உம்மை ராஜாவாக வைப்பார், நீ அரசாட்சி செய்வாய். அந்த அம்மா சொல்கிறாங்க, நாபாலுடைய மனைவி சொல்கிறாங்க, நீ பாவம் செய்யாத, ஏன் வீணா ரத்தம் சிந்துற? கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு, கர்த்தர் உன்னை ராஜாவாக்க போறாரு, நீ ஏன் ரத்தத்தை வீணா சிந்துற? இந்த நாபால் யாரு? இந்த நாபாலுடைய குடும்பத்தை அழிப்பது உனக்கு ஈஸி தான், ஏன் வீணான ரத்தத்தை சிந்துற? கர்த்தர் உன்னை ராஜாவாக்க போறார். அந்த அபிகாயிலுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது சொல்றாரு, என்னை இன்றைக்கு பாவம் செய்யாதபடிக்கு தடுக்க ஆலோசனை கொடுக்க உன்னை கர்த்தர் அனுப்புனார் பாரு, அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவம் செய்யாதபடிக்கு, உங்க பாதையில் நீங்க பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் சிலரை ஏற்படுத்தி அந்த டைம்ல நல்ல ஆலோசனையை தந்து உங்க பாதையை கர்த்தர் செவ்வையாக்கிடுவார். செய்யணும்னு நினைக்கிற அந்த பாவத்தை கர்த்தர் செய்ய விடாதபடிக்கு தடுத்துருவார். நீங்க பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை பாவம் செய்ய விட மாட்டார். அவர் உங்கள் கூடவே வருவார், பாவத்துக்கு உங்களை விலக்கி காப்பார். அடுத்து பார்க்கிறோம், நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரங்களெல்லாம் ரோமர் 8:27 வாசிக்கிறோம். நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரங்களெல்லாம் நீங்க பரிசுத்தவான்களா வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுவாராம். நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா விசுவாச பலவீனம் வரும் பாருங்க, தடுமாற்றம் வரும் பாருங்க. அப்ப நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா போதும், ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். இன்னும் சங்கீதம் 16:10 வாசிக்கிறோம், தேவன் பரிசுத்தவான்களுடைய அழிவை காண விடமாட்டார். நீங்க இந்த பூமியில பரிசுத்தவான்களா வாழ்ந்தீங்கன்னா அந்த நரகமாகிய அந்த பாதாளத்தின் அழிவுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார், உங்களை விடமாட்டார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை பார்க்க மாட்டார், விடமாட்டார். அந்த நரக அழிவுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். காரணம், இந்த பூமியில நீங்க வாழும்போது தேவனை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்தீர்கள். வெளிப்படுத்தினர் 20:6 வாசிக்கும் போது, முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவன் அவன் பாக்கியவானும் பரிசுத்தமுள்ளவனுமாய் இருக்கிறான். 2 உயிர்த்தெழுதல் உண்டு, பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், பாவிகளின் உயிர்த்தெழுதல். எந்த உயிர்த்தெழுதலில் நீங்க பங்கு பெற போறீங்க? நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல். 2ஆம் உயிர்த்தெழுதல் பாவிகளுக்கென்று நியமிக்கப்பட்ட உயிர்த்தெழுதல். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவீர்கள். பாவிகளாய் வாழ்ந்தால் அந்த உயிர்த்தெழுதல் பாவிகளோட. ஆனால் சபைக்கு பல வருஷம் வந்திருப்போம், ஆனால் உயிர்த்தெழுதல் 2வது தான். ஏன்னா பரிசுத்தம் இல்லையே, சபைக்கு தானே வந்தோம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, ஆனால் சபைக்கு வந்தோம், பல வருஷம் சபைக்கு வந்தோம். முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு இல்லை. பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே முதலாம் உயிர்த்தெழுதலிலே நமக்கு பங்கு உண்டு. யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். தேவன் இயேசு பரிசுத்தமுள்ளவர், அவரோடு கூட வருகிறவர்களும் பரிசுத்தமுள்ளவர்கள். அங்கே வாசிக்கிறோம், எதற்காக? பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் யாரை கூட்டிகிட்டு வருவார்? பரிசுத்தவான்களை, பாவம் செய்யாதவங்களை, பாவத்திலிருந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தங்களை பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள். அங்கே வாசிக்கிறோம், இயேசு வரும்போது 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அப்போ பரிசுத்தமாகுதல் அது நமக்கு கிடைக்கிற பலன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் 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 பரிசுத்தத்தில், இப்போ இருக்கிற பரிசுத்தத்தில் திருப்திப்படாதீங்க. இந்த பரிசுத்தம் போதும், எனக்கு இருக்கிற பரிசுத்தம் போதும் அப்படின்னு நினச்சி திருப்திப்படாதீங்க. எனக்கு இன்னும் பரிசுத்தம் வேணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும். நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க, நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம், நீங்கள் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்கிட்ட காணப்படணும். நான் பரிசுத்தமாக வாழ்கிறேனா ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும்
முன்னேறி வர 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 தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அநேகம். அங்கே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிற பங்கு பரலோகம். நீங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியங்களிலே சகலமும் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம்தான். கடந்த நாட்களில் 5 மாதங்களாக வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், வியாபார காரியங்களிலே முடங்கி கிடக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குவார். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அதையெல்லாம் தடப்பட்டிருக்குல்ல, அதையும் கர்த்தர் புதிதாக்குவார். நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சகலத்தையும் புதிதாக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் தொழில் காரியங்களிலே கர்த்தர் புதிய மாற்றத்தை தருவார். நஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சகலத்தையும் புதிதாக்குறவர். பூமிக்குரிய காரியங்களிலே சகலத்தையும் அவர் புதிதாக்குவார். நீங்கள் விரும்புகிற வண்ணமாகவே கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். இவைகளை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களிலே, பரிசுத்தமாகிற காரியங்களிலே உங்கள் பலனை, உங்கள் பலத்தை புதிதாக்கிக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக கூடி வாருங்கள். இனி வருகிறதான நாட்களிலே பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக காணப்படுகிற நீங்கள், பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்கள், பரிசுத்த ஆலயமாகிய இந்த இடத்திலே கூடி வருகிற நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்தில் திருப்திப்படாதீங்க, இது போதும் நினைக்காதீங்க. பரிசுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி பரலோகத்தில் தான் வைக்கப்படும், பூமியில் அல்ல. பூமியில பரிசுத்தத்துக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏதோ ஒரு பகுதியை பரிசுத்தமாய் வாழ்ந்துவிட்டு நான் பரிசுத்தமாதான் வாழ்றேன், பரலோக ராஜ்யத்துக்கு நான் தகுதி உள்ளவனா வாழ்றேன் அப்படின்னு உங்களையே நினைத்து நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். முற்றிலும் பரிசுத்தம், பரிசுத்தத்திலே பூரணப்படுங்கள். எல்லா அசூசி நீங்க பரிசுத்தத்திலே பூரணப்படுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன், அதன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே அதிகமாக கர்த்தரை தேட, அதிகமாக கர்த்தரோடு உறவாட உங்களை ஒப்புக்கொடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிங்க. அப்பப்போ உங்களுடைய பாவங்களை ஆவியானவர் உணர்த்தும் போது உடனே மனம் திரும்புங்க. சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும், நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடரும். உங்களுடைய பாவங்கள் உங்களை பின்தொடர விடாதிருங்கள். உங்களுடைய பாவம் பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு அது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்வதாக, நியாய தீர்ப்புக்கு முன் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக. நியாய தீர்ப்புல மன்னிப்பு இல்லை, நியாய தீர்ப்புல தண்டனை தான். அதனாலதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பாவத்தை உணர்த்துவார். அது யார் மூலமா உணர்த்துவார்? ஒருவேளை உங்களுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டால் உடனே அதை குறித்து யார் சொல்லியிருப்பா, யார் இதை போய் சொல்லியிருப்பா, செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அதை யோசிக்காம அந்த பாவம் யார் மூலியமா உணர்த்தப்படுதோ, வெளியரங்கமாக்கப்படுதோ உடனே மன்னிப்பு கேளுங்க. உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க. தாவீது சொன்னார்ல, என் பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, கர்த்தாவே என்னை சுத்திகரியும், என் பாவங்கள் அற என்னை சுத்திகரியும்.
ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, ஒரு ராஜா பாருங்க பாவம் செஞ்சோன்னு ஆண்டவர்கிட்ட போய் கதறாரு பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க, உற்சாகமான ஆவியினால என்னை நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தை தாங்க. என்ன எல்லாத்தையுமே இழந்துட்டாரு, பாவத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டார். மறுபடி கதறி அழுது கேட்கிறாரு பாருங்க. ஒத்துக்கிறங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் என்ன பாவம், இன்னும் எழுந்து கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்கிறேன், உங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு சித்தமில்லாத, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேனா? ஃபாதர் மிக அழகா பாடியிருக்காரு. வேண்டாத பலவீனங்கள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும், என் கண்களை தூய்மையாக்கும், என் செவிகளை பரிசுத்தமாக்கும். உங்க கண்கள் தூய்மையா இருந்துச்சுன்னா நீங்க தேவனை தரிசிக்க முடியும். உங்கள் செவிகள் தூய்மையா இருந்தா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். உங்கள் முழு சரீரமும் கர்த்தருக்கு முன்பதாக கரையற்றதா இருப்பதாக. உங்களை கரப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் கண்டுபிடிங்க. உங்களை பாவத்துக்குள்ளாக நடத்துகிற அவயங்களை கண்டுபிடிங்க. அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என் சரீரத்தை பரிசுத்தமாக்கும், என் சிந்தனையை பரிசுத்தமாக்கும், என் இருதயத்தை பரிசுத்தமாக்கும், என் கண்களை, என் நாவை, என் கரங்களை, என் கால்களை பரிசுத்தமாக்கும். முழு சரீரமும் கர்த்தருக்கு பிரியமாகட்டும், முழு சரீரமும் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். பாவம் ஆளுகை செய்ய விடாதிருங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு என்று உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தமா வாழ்றவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும். வெறுமனே சபைக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை இழந்துடாதீங்க. சபைக்கு வந்ததுனால பரலோக ராஜ்யம் நினைக்காதீங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்றதுனால தான் பரலோக ராஜ்யம். நம்முடைய வருகை சபையோடு நின்று விடக்கூடாது. நம்முடைய வருகை பரலோகத்துக்கு போடும். நம்ம பரலோகத்துக்கு போகணும். சபையோட நின்றாதீங்க, பரலோகத்துக்கு வரணும். அதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நரக அழிவுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய பரிசுத்தவான்களை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவார். பாவம் செய்ய விடமாட்டார். நன்றி ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களுக்கு முதலிடத்தை தருவார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே உங்களை பங்கு பெறுவதற்கு கர்த்தர் அவர் உங்களை பரிசுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையினால் உங்களுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக மீண்டும் ஒரு விசையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு ஆமென் தெளிவாக தீர்க்கமாய் பேசின வார்த்தைகளுக்காக ஒரு விசையை ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நாளிலே எங்களோடு கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. ஆமென். தாவீது சொன்னது போல வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து எங்கள் நித்திய வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் கரைத்திரை இல்லாத அளவு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற பரிசுத்தல் நாங்கள் வளருவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு விசுவாசங்களையும் தேவன் பலப்படுத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் சமூகம் தொடர்ந்து அற்புதமாய் காத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக மகிமையிலும் உமக்கு மாத்திரமே சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சேர்ந்து செல்வோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.